இந்த தேர்தல் கூட்டணிக்கு அமைச்சர் ஏவா வேலுதான் மிக முக்கியமான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இந்த தேமுதிகவை கூட்டணியில் இணைவதற்கு சம்மதித்ததாக கூறப்படுகிறது. இதுவில் ஏவா வேலு, எல்கே சுதீஷ் குடும்பத்தினர் திருமண பந்தத்தில் அவருடைய குடும்பத்தில் இணைய இருப்பதாக முன்னால் தகவல் வந்தது. இதில் இந்த திருமண பந்தத்தோடு இந்த கூட்டணி பந்தத்தையும் ஏவா வேலுதான் முடிவு செய்திருக்கிறார் என்பது இப்போது உறுதியாகி இருக்கிறது. திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த அமைச்சர் ஏவா வேலுவின் குடும்பத்தினரும் எல்கே சுதீஷ் குடும்பத்தினருக்கும் இடையே திருமண உறவு நிச்சயதார்த்தம் நடந்திருப்பதாகவும் தகவல் வெளியான சூழ்நிலையில் இந்த கூட்டணி ஒப்பந்தத்தையும் அவர் இறுதி செய்திருக்கிறார் என்றுதான் இப்போது தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அண்ணா அறிவாலயத்தில் தேமுதிகவின் தலைவர் பிரேமலதா விஜயகாந்த் இப்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் கூட்டணியில் இணைந்திருக்கிறார். தேமுதிக தொடங்கியதில் இருந்து முதன்முறையாக திமுக கூட்டணியில் தேமுதிக இப்போதுதான் இணைகிறது. 2026 சட்டமன்ற தேர்தல் மிக முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தலாக திமுக இரண்டாவது முறையாக ஆட்சியை தொடர்ச்சியாக கைப்பற்றுவதற்கு தேமுதிக மிக முக்கிய ஒரு ட்ரம்ப் கார்டாக ஒரு திருப்பு முனையாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கு முன்னதாக 2011, 14 ஆகிய தேர்தல்களில் 16 தேர்தலில் திமுக ஆட்சிக்கு வருவதை தடுக்கும் சக்தியாக தேமுதிக இருந்தது 2016. 2026 திமுக இரண்டாவது முறையாக ஆட்சியை கைப்பற்றுவதற்கான முக்கிய திருப்பு முனையாக பிரேமலதா விஜயகாந்த் தேமுதிக இன்று திமுகவில் இணைந்தது ஒரு மிக முக்கியமான அரசியல் திருப்பு முனையாக பார்க்கப்படுகிறது. இங்கு தேமுதிகவிற்கு உரிய இடங்கள் மற்றும் 2024 அதிமுக தரப்பில் அந்த மாநிலங்களவை எம்பி சீட் வழங்குவதாக கூறப்பட்டு அதன் பின்னர் அது வழங்கப்படாத ஒரு கோபத்தில் பிரேமலதா விஜயகாந்த் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் தான் அமைச்சர் ஏவா வேலு அங்கு தேமுதிகவின் எல்கே சுதீஷுடன், அதாவது பிரேமலதா விஜயகாந்தின் சகோதரர் சுதீஷுடன் பேச்சுவார்த்தை நடத்தி இந்த சந்திப்பை, இந்த கூட்டணியை உறுதி செய்திருக்கிறார். இப்போது முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் பிரேமலதா விஜயகாந்திற்கு சால்வை அணிவித்து அந்த வரவேற்கக்கூடிய அந்த காட்சிகளும் வந்து கொண்டிருக்கிறோம். அதை இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதனால் திமுக கூட்டணியில் தேமுதிக இணைவது இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் மிக முக்கியமான ஒரு திருப்பு முனையாக கருதப்படுகிறது. இதற்கு முன்னதாக 2016 ஆண்டு மக்கள் நல கூட்டணியில் இணைந்திருந்த தேமுதிக மக்கள் நல கூட்டணியால் திமுக 2016 ஆட்சிக்கு வர இயலாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. இப்போது 2026 தேர்தலில் ஆட்சிக்கு வருவதற்கான ஒரு மிக முக்கிய திருப்பு முனையாக தேமுதிக இந்த கூட்டணி இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் தேமுதிக திமுக கூட்டணியில் இணைந்தது அதிமுக பாஜக கூட்டணிக்கு மிக முக்கியமான ஒரு ஒரு பின்னடைவாக கருதப்படுகிறது. இந்த தேர்தல் கூட்டணியானது அதிமுக தேர்தல் கூட்டணியானது அமித்ஷா எடப்பாடியின் மெகா கூட்டணி கனவில் ஒரு பெரிய இடியாக இறங்கி இருக்கிறது. தேமுதிக கூட்டணி உறுதியாகி இருப்பதன் மூலமாக அமித்ஷா மற்றும் எடப்பாடியின் மெகா கூட்டணி கனவு மற்றும் அமித்ஷாவின் தமிழ்நாட்டில் அந்த அரசியல் சாணக்கியர் என்ற வியூகம் தவிடுபொடியாகி இருக்கிறது என்றுதான் கருதப்படுகிறது. தேமுதிகவை திமுக கூட்டணியில் இணைத்தது திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலினின் மிகப்பெரிய ஒரு அரசியல் சாணக்கிய கூட்டணி வியூகமாக கருதப்படுகிறது. அதிமுக பாஜக கூட்டணிக்கு பேரிடியாக இந்த கூட்டணி முடிவானது இப்போது ஏற்பட்டிருப்பதன் மூலமாக பேரிடியாக ஏற்பட்டிருக்கிறது. அதிமுக பாஜக கூட்டணிக்கு என்டிஏ கூட்டணிக்கு தான் தேமுதிக உறுதியாக வரும் என எதிர்பார்த்த எடப்பாடி பழனிசாமி, அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அமித்ஷாவிற்கு இது மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை தேர்தலுக்கு முன்பாகவே திமுகவின் வியூகம் மூலமாக பாரதிய ஜனதா கட்சிக்கு அளித்திருக்கிறது. பாஜகவிற்கு மிகப்பெரிய அமித்ஷாவிற்கு அதிர்ச்சி வைத்தியம் அளித்திருக்கிறார் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் என்றுதான் கூற வேண்டும். பல 2 மாதங்களுக்கு முன்னதாகவே அதிமுகவுடன் கூட்டணியை உறுதி செய்த அமித்ஷா அதற்கு பின்னர் மற்ற கட்சிகளை இணைப்பதில் அதில் பெரும் பின்னடைவை சந்தித்திருக்கிறார்கள். அதிமுக கூட்டணியா திமுக கூட்டணியா என முடிவெடுக்காமல் இருந்து வந்த பிரேமலதா கட்சியின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு வெற்றி வாய்ப்பு அதிகம் உள்ள திமுகவில் அவர் இணைந்திருக்கிறார் என்று இப்போது கருதப்படுகிறது. ஏனென்றால் இந்த முறை தேமுதிக தேர்தலில் வெற்றி பெற வேண்டியது அவசியம். அவர்களுக்கு எத்தனை தொகுதிகள் கொடுத்தாலும் அதில் பாதி தொகுதிகளுக்கு மேல் தேமுதிக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. 2011 ஆண்டு தேர்தலில் தேமுதிக அதிமுகவுடன் கூட்டணி அமைத்ததால் அந்த தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்றது. இதே போல 2019, 20 ஆகிய ஆண்டுகளில் தேமுதிகவிற்கு ராஜ்யசபா தருவதாக வாக்குறுதி தந்து தரவில்லை என்பது
தேமுதிகவிற்கும் அது ஒரு அதிருப்தியாக இருந்தது. அதற்கு இப்போது பிரேமலதா விஜயகாந்த் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு தகுந்த பாடத்தை புகட்டி இருக்கிறார் என்றுதான் அந்த அரசியல் நோக்கர்கள் கருதுகிறார்கள்.